ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பேன் இருக்குங்களா, அது எப்படி அன்பேன் பண்ணுற அப்படி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் பேன் ஆகிடுச்சுன்னா திஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் அலவுட் டு யூஸ் வாட்ஸ்அப் டியூ டு ஸ்பேம் அப்படின்னு சொல்லி வருங்க. சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் அக்கௌண்ட் வாஸ் பேனட் அப்படின்னு சொல்லி உங்கள் மொபைல் நம்பரோட வரும். சரிங்களா, லாகின் பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இப்போ நிறைய அக்கௌண்ட் வந்து இப்படி பேன் ஆகுதுங்க. அது வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால இல்லை ஸ்பேம் பண்ணி மெசேஜ் பண்ணுறதுனால இப்படி வந்து ப்ராப்ளம் வருதுங்க. இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அன்பேன் பண்ணலாம். அது எப்படி வந்து வீடியோ பார்க்க போகிறோம், இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி புதுசுலாம் நாங்கள் வீடியோ போட்டவங்களுக்கு வந்து சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பண்ணுங்கள், காண்டாக்ட் வாட்ஸ்அப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருங்க தெரியுங்களா, காண்டாக்ட் வாட்ஸ்அப்னு சொல்லி ஒரு வெப்சைட் வருதுங்க. அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் வந்து நார்மல் வாட்ஸ்அப் தான் ஃபஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தான் ரெண்டாவது கிளிக் பண்ணிங்க. இல்லை ஃபஸ்ட்டாக பார்த்தீங்களா, நான் நார்மல் வாட்ஸ்அப் வச்சுக்கலாம், காண்டாக்ட் எஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்களா, அந்த காண்டாக்ட் எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிறதுல காண்டாக்ட் எஸ்ன்னு சொல்லியிருக்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. ரெண்டும் ஒரே மாதிரி பேஜ் தாங்க, ஒரே பக்கம் தான் போகுது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, நீங்கள் இந்த பேஜ் தான் வருவீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் உங்கள் இந்தியாவா இல்லை ஸ்ரீலங்காவா சிங்கப்பூரா மலேசியா எந்த சர்வராக இருந்தாலும் சரி அதுக்கான ரீஜியன் கோடு கொடுத்துங்க. கொடுத்து போட்டு கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர், அதை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு கொடுத்துங்க. கொடுத்து போட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் அவங்க கான்டெக்ட் பண்ணுவாங்க, ஒரு மெயில் அனுப்புவாங்க, அதுக்கான இமெயில் அட்ரஸ் கொடுத்து போட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெயில் அட்ரஸாக கன்ஃபார்ம் பண்ணிங்க. அப்புறம் நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டா ஐஃபோனா இல்லை பிசி அது மாதிரி எதாவது இருந்தால் அது கொடுத்துங்க. நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறேன், அதனால் ஆண்ட்ராய்டு கொடுத்துக்கிறேங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு சேட் பண்ணுறப்ப ஒரு மெசேஜ் போடணும். சரிங்களா, ஹாய் இந்த வாட்ஸ்அப் அட்மின் அல்ல ஹாய் வாட்ஸ்அப் டீம் அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டு மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இஸ் பேனடு இல்லை பிளாக்டுன்னு சொல்லி போட்டு மை மிஸ்டேக், நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அதாவது ஜிபி வாட்ஸ்அப் எஃப்எம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணங்காட்டி நீங்கள் பேன் பண்ணிங்க, இது என் மிஸ்டேக் தான், ப்ளீஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணிங்க. எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க, கொஞ்சம் நார்மல் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் போது பண்ணி போட்டு முக்கியமாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கோன்னு அப்புறம் சாரி சொல்லிவிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் மாட்டம் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணோன்னா லோட இந்த பேஜ் தான் வருங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து பேன் ஆனதுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க, அதனால் இதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராப்ளத்தை சப்மிட் ஆகி அவங்க அட்மினுக்கு போயிரு. இப்படி வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பேனாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பர் லிங்க் அந்த ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மெசேஜில், அது மூலிமா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அடுத்து வந்து ஒரு நாள் இல்லை வந்து 2 நாளுக்குள்ளே வந்து மறுபடியும் ரீப்ளை மெயில் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப் டீம் வந்து பார்த்துங்க. வாட்ஸ்அப் டீம் வந்து நம்ம அனுப்புனது வந்து மேக்ஸிமம் 6 மணி நேரத்துலேருந்து ஒரு நாள் அவ்வளோதாங்க ரீப்ளை மெயில் அனுப்புவாங்க. அதை பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம அனுப்புகிற மெசேஜில் வந்திருக்கு, பார்த்துங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அந்த கோட்லாம் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா, இந்த வேவில் தான் வந்து பேன் ஆச்சுன்னா நான் வந்து ரெக்கவர் பண்ண முடியுங்க உங்கள் அக்கௌண்ட்டை. சரிங்களா, இது அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. இனிமேல் ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட் ஃபியூச்சர் ஏதாவது விட்டாங்கன்னா இந்த பேனர் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதுக்காக வீடியோ செக் மேக் பண்ணி போடுவேன். சரிங்களா, ஃபியூச்சர்லேருந்து இதை விட நல்ல ஃபெசிலிட்டிலேயே அதாவது அன்பேன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபியூச்சர் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் வந்து பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டுறோம் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.